திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம். முதலில் நாம் அசோகமித்திரன் அவர்களின் முன்னுரை பார்ப்போம். கிரகண பூஜையை அசோகமித்திரன் பார்த்ததாக கணபாடிகள் சொன்ன மறுநொடியே அதிர்ந்து போன கணபாடிகளை பார்த்தார் வைத்தியர் ஞானமணி தேசிகர். என்ன பார்க்கிறீர்கள்? இல்லை, கிரகண பூஜை பற்றி இவருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சொன்னீங்களா? நான் சொல்லலை. அவராக கிரகண சமயத்தில் வெளியே போனப்ப தற்செயலாக பார்த்துருக்கார். ஐயோ, அந்த சமயத்தில் வெளியில் நடமாடினாரா? ஆமாம், கிரகணத்தின் போது வீட்டுக்குள் அடங்கி இருக்கிறதே அவர் மூட நம்பிக்கையாக நினைக்கிறார். சுருக்கமாக சொன்னால், கண்ணால் பார்க்க முடியணும், இல்லை கருத்தால் பளிச்சுன்னு உணர முடியணும். அப்படி இல்லாத எல்லாமே மூட நம்பிக்கைங்கிற இடதுசாரி சிந்தனையாளர் தான் சார் அவர். நீங்கள் நேர் எதிரானவராச்சு, எப்படி இவர் கூட உங்களால் சகஜமாக பழக முடியுது? அடிப்படையிலேயே ஒரு நேர்மை அவர்கிட்டே இருக்குது. இலக்கிய உலகத்திலே அவருக்கு ஒரு நல்ல பேரும் இருக்குது. பரஸ்பரம் பழகுவதற்கு இது போதாதா தேசிகரே? அது சரி, இங்கே வந்து அவர் எதையாவது உணர்ந்தாரா? நம்ம கோயிலில் கிரகண வேளையில் நாகம் வந்து பூஜை செய்கிற விஷயம் அவர் இங்கே வரத்தான் காரணம். ஆனால் அது நடக்கலை. பதிலுக்கு கிரகண பூஜையை பார்க்குற வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருக்கு. அதோட மண்ணாங்கட்டி சித்தரோட தரிசனமும் கிடச்சிருக்கு. அவர் கூட பேசியும் இருக்கார். நம்ம நாடி ஜோசியர் சொன்ன மாதிரி நாடிப்படி உயிருக்கு கண்டம் வந்து அது நீங்கியும் போயிடுச்சு. இனி அவருக்கு என்ன நடக்கும், அவர் எப்படி நடந்துப்பாருன்னு நாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கணபாடிகளின் விளக்கம் ஞானமணி தேசிகரை மௌனமாக நெடுநேரம் சிந்திக்க வைத்தது. இன்னும் என்ன சிந்தனை? ஆமாம், இவரோட நோக்கம்தான் என்ன? உங்களை இவரோட பார்க்க வந்தப்பவே சொன்னேனே, எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்க பாம்புகளை மட்டும் ஏன் எல்லா தெய்வங்களும் தங்களோடையே வச்சுக்கிட்டு இருக்கு? நாமளும் பக்தியோடு அதை ஏன் வணங்குகின்றோம்? இதுதான் அவருடைய ஆராய்ச்சியோட அடிநாதம். இவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே சமயம் கடுமையான ஒரு நாத்திகனாகவும் என்னால் இவரை பார்க்க முடியல. ஜாதகத்தில் கேது நீசமாகி பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலவீனமாக இருந்திருக்கணும். இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் தான் இவங்க இப்படியெல்லாம் நடந்துப்பாங்க. நாடியில் தான் எல்லாமே இருக்குமே வைத்தியரே. அப்படின்னா நம்ம நாடி ஜோதிடர் கற்பக விநாயகத்தை பார்த்து அவர்கிட்டத்தான் நீங்கள் இதை கேட்கணும். அவர் சொன்னபடியே தான் எல்லாமே நடந்திருக்கு. அதனால் இவரே அவரை சந்திக்க ஆசைப்படுவார்னு நான் நம்புகிறேன். கணபாடிகள் சொல்லும் பொழுது படுத்திருந்த நிலையில் இருந்து எழுந்து இருந்தவராக அசோகமித்திரன் அந்த மருத்துவமனையின் வெளியில் உள்ள மரத்தடிக்கு வந்து நின்றார். ஒரு பெரும் புங்கை மரத்தின் நிழலில் இப்பொழுது அவர்கள் 3 பேருமே இருந்தனர். வாங்க, இப்போ எப்படி இருக்குது கேட்டார் கணபாடிகள். கொஞ்சம் சோர்வாக இருக்குது, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நாம் நாளைக்கு சென்னைக்கு திரும்ப முடியாது. 4 நாள் இங்கேயே இருந்து வைத்தியம் பார்த்துக்கணுமா? வைத்தியர் சொல்லிட்டார். அப்படியா என்கின்ற வியப்போடு அசோகமித்திரனும் வைத்தியர் ஞானமணி தேசிகரை பார்த்தார். ஆமாங்க, விஷக்கடி வைத்தியம் கொஞ்சம் பத்தியமானது, நுட்பமானதும் கூட. 4 நாள் தினமும் வந்துட்டு போங்க. அப்புறம் நான் கொடுத்த மருந்தை சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டேன். பெரிய மாற்றத்தையும் உணர்கிறேன். முன்பு சிறுநீர் கழிக்கையில் ஒரு சூட்டை உணர்வேன். இப்போ அப்படி இல்லை, நல்ல மாற்றம். மருந்து நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆமாம், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ என் உயிரை வேற காப்பாற்றிருக்கீங்க. உங்களுக்கு ஆயுசு கெட்டி, அதுதான் கண்டம் கடந்திருக்கீங்க. 1 மணி நேரம் தாமதமாக வந்திருந்தாலும் உங்களை நான் காப்பாற்றி இருக்க முடியாது. அப்படியே நீங்கள் பொழைச்சிருந்தாலும் காது கேட்காமல் போயிருக்கும். கெட்டதுலேயும் ஒரு நல்லதும்பாங்களே, அது இதுதான். வைத்தியர் சொல்லி சிரித்தார். இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஏன் வரையில் விசித்திரமான அனுபவமாக தான் நான் நினைக்கிற மாதிரியோ இல்லை இயல்பாவோ ஒரு விஷயம் கூட நடக்கலை. ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் குழப்பத்தில் நான் இருக்கேன். எங்கள் நாடி ஜோசியரை பாருங்கள், உங்களை அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து போட்டுடுவார். குழம்புறதும் நல்லது தான், அப்போ தான் துல்லியமாக தெளிய முடியும். வைத்தியர் பதிலுக்குள்ளேயும் ஊசியும் இருந்தது, உண்மையும் இருந்தது. சரி, அப்போ நான் இப்போ போயிட்டு நாளைக்கு வரேன் என்ற அசோகமித்திரன். ஐயா, இந்த 4 நாளும் நான் உங்கள் வீட்டில் தான் தங்கணும். என்னால் உங்களுக்கு தான் சிரமம் என்றபடி கணபாடிகளை பார்த்தார். அப்படியெல்லாம் இல்லை, எனக்குள்ளேயும் இப்போ ஒரு சுவாரஸ்யம் உருவாகி இருக்குது.
உங்கள் மூலம் பல புதிய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். சுருக்கமாக சொல்லப்போனால், இந்த நிமிஷத்திலேருந்து கழிய போகிற 4 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையிலும் முக்கியமான நாட்கள்னு தான் நான் நம்புகிறேன். சர்ப்பங்கள் பற்றிய பல புதிய செய்திகளையும் நுட்பங்களையும் நாம் நிச்சயம் தெரிஞ்சுக்க போகிறோன்னு நான் நம்புகிறேன் என்றார் கணபாடிகள் அசோகமித்திரனிடம். அதற்கு எந்த மறுப்பும் இல்லை. அப்படியே யதார்த்தமாக வெளியே தெருவை பார்த்த பொழுது அசோகமித்திரனையே பார்த்தபடி தெருவை கடந்து கொண்டிருந்தார். தென்னந்தோப்பில் அன்று அதிகாலையில் அசோகமித்திரன் சந்தித்த அந்த மண்ணாங்கட்டி சித்தர். மண்ணாங்கட்டி சித்தரை பார்த்த மாத்திரத்தில் அசோகமித்திரனிடத்தில் ஒரு பெரும் விதிர்ப்பு. ஒரு வினாடி தாமதம் இன்றி அவரை நோக்கி நடங்கத் தொடங்கினார். ஆனால் வாசலில் போடப்பட்டிருந்த மிதியடி விரிப்பு காலை இடறிவிட்டதில் அப்படியே சற்று கீழே விழுந்து பின் எழுந்து நின்றார். அதன் பின் சுதாரித்து கொண்டு தெருவில் இறங்கிய பொழுது ஒருவரும் அவர் கண்ணில் படவில்லை. அதற்குள் எப்படி மறைந்தார் என்கின்ற கேள்வி அசோகமித்திரனை ஆக்கிரமித்திட வைத்தியரும் கணவாடிகளும் அவரை நெருங்கி, என்ன சார், யாரை பார்த்துட்டு அப்படி ஓடினீங்க என்று கேட்டனர். அந்த தென்னந்தோப்பு சித்தரை. இல்லை, அவர் பேர் கூட மண்ணாங்கட்டி சித்தர். மண்ணாங்கட்டி சித்தர் தான். ஓ, அவரை பார்த்தீங்களா? நிஜமாவா? பார்த்ததால தானே ஓடியும் கீழையும் விழுந்தேன். சரிதான், சித்தர் விளையாட்டு காட்டத் தொடங்கிட்டார் போல இருக்கு. விளையாட்டா? ஆமாம். அவர் சமயத்தில் இங்கே சிலர் வீட்டுக்கும் வருவார். அவர் வந்து தெரிஞ்சு அவரை பார்க்க பலரும் வருவாங்க. ஆனால் அப்போ அவர் எப்படியோ மறைஞ்சு போயிடுவார். இதைத்தான் நாங்கள் விளையாட்டுன்னு சொல்லுவோம். எதுக்கு இப்படி ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு அவர் விளையாடணும்? இதுக்கு பதிலாக அவர் தான் சொல்லணும். ஆனால் ஒன்று, அவர் உங்களை விடுறதா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா எங்கள் கண்ணில் படாமல் உங்கள் கண்ணுக்கு மட்டும் ஏன் அவர் படணும்? எனக்கு எல்லாமே விசித்திரமாக இருக்குது. நான் தேடி போனப்போ அவர் இல்லை, இப்போ மட்டும் அவர் ஏன் என்ன வந்து பார்க்கணும்? இந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்ட ஏன் கேளுங்க அசோகமித்திரன். அதான் 4 நாள் இங்கேயே இருக்க போகிறீங்களே? ஆமாம், நீங்கள் சொல்கிறது தான் சரி. ஆமாம், இப்போ அவரை எங்கே பார்க்கலாம்? இப்போ வேண்டாம், நாம் வீட்டுக்கு போய் போஜனம் பண்ணிட்டு தூங்குவோம். நாளைய பொழுது விழியட்டும், பார்த்துக்கலாம். நான் அவசியம் அந்த நாடு ஜோசியரையும் பார்க்கணும். அவரே கூட உங்களை பார்க்க வரலாம். நாம் இப்போ கிளம்புவோமா? கணபாடி வைத்தியரிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டார்கள். வீடு வந்து இரவு சாப்பாடு முடிந்து கட்டிலில் வந்து அசோகமித்திரன் அமரவும் காத்திருந்தது போல அவருடைய கைபேசி வழியே மணிமொழியனிடமிருந்து அமைப்பு. இரவு வணக்கம் ஐயா. என்ன அசோகமித்திரன், படுத்துட்டீங்களா? அகாலத்தில் உங்களை நான் தொந்தரவு பண்ணிட்டேன்னா? நிச்சயமாக இல்லையா, சரியான நேரத்தில் தான் கூப்பிட்டுருக்கீங்க. நீங்கள் அழைக்காட்டி நான் அழைச்சிருப்பேன். அப்போ பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாங்க ஐயா என்கின்ற அசோகமித்திரன் நடந்தவற்றை உள்ளது உள்ளவாறு சொல்லி முடித்தார். மணிமொழியாரிடம் சற்றே மௌனம். என்னையா இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கா? அப்படி இல்லை, என்னையும் மீறி எனக்குள்ளதி சில வியப்புகள், என்னையும் மீறி சில வியப்புகள் என்னுள்ளே ஏற்பட்டது. அதில் மூழ்கிட்டேன். உங்களுக்கே அப்படி நான் அனுபவிக்கிறேன், எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். புரியுது, நல்லா அனுபவிங்க அசோகமித்திரன். பொதுவில் மிஸ்டிக்குங்கிற அமானுஷ்ய அனுபவங்கள் லட்சத்தில் ஒருத்தருக்குத்தான் வாய்க்கும். இப்போ நீங்கள் லட்சத்தில் ஒருத்தர். நாடி ஜோதிடரிடம் ஜோதிடம் பலித்தது கூட எனக்கு பெரிய வியப்பு இல்லை. அந்த மண்ணாங்கட்டி சித்தர் தான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறார். அது எப்படியோ பூமிக்கடியிலே புதிஞ்சு போயிட்ட ஒருத்தர் திரும்ப வர முடியுமா? ரொம்ப சிம்பிள் அசோகமித்திரன். அவர் ஒரு பிணமாக புதைக்கப்பட்டவருங்கிறது தான் அதுக்கு பின்னால் இருக்கிற உண்மைன்னு நான் நினைக்கிறேன். என்னையா சொல்கிறீங்க? புதைக்கப்படுறதுக்கும் ஜீவசமாதி நிலையில் அடைக்கப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுலேயும் சித்தர்கள் விஷயம் கொஞ்சம் சிக்கலான விஷயம். நான் அவங்க நூல்களை எல்லாம் வாசித்து புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு சொல்கிறேன். பொதுவாக உயிர் பிரியதுங்கிறதுக்கு மனிதன் வரையில் 9 துவாரங்கள் வழியாகத்தான் நிகழுது. அந்த பிரிவை சுவாசம் நின்று போனதை வச்சு உறுதி செய்து கொள்கிறோம். அப்போ சுவாச காற்று தான் உயிரோன்னு நினைக்க வேண்டி இருக்குது. அப்படியே வச்சுக்கிட்டு சிந்திப்போம். இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்துறது தான் ஒரு சித்தரோட முதல் வேலை. ஒரு நாளைக்கு 21,600 தடவை சுவாசிக்கிறத ஒரு கணக்கு இருக்குது.
இது கூடினா ஒரு மனிதனோட ஆயுள் குறையும், இது குறைஞ்சா அவனோட ஆயுள் அதிகரிக்கும். பதற்றம், கோபம், பயம் போன்ற உணர்ச்சி தருணங்களில் சுவாசம் அதிகரிக்கும். அமைதி, தியானம், தவத்தின் பொழுது அது குறையும். மொத்தத்தில் இந்த காற்று தான் எல்லாத்தையும் செய்யுது. இதைத்தான் திருமூலர் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அது ஆகுமே என்று பாடியிருக்கின்றார். இந்த உயிர்காற்றை சித்தர்கள் வெளியே விடுவதே இல்லை, தங்களுக்குள்ளேயே பிடிச்சு வைத்து கொள்ளுகிறார்கள். இதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும். அதனால் உடம்பையும் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி காயக்கல்பங்களால் மேம்படுத்திக்கிறாங்க. இதனால் நம்ம உப்பு, புளி, கார உடம்போட ஒரு சித்தன் உடம்பை எந்த காரணத்தை கொண்டும் ஒப்பிடக்கூடாது. ஒப்பிட்டால் சரியான விடையும் கிடைக்காது. அவங்க உடல் கல்ப உடல், அவங்க உயிர் அவங்க கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்று. அதனால தான் அவங்களுக்கு பல விஷயங்கள் சாதகமாகப்படுது, சாத்தியப்படுதுங்கிறது தான் என்னோட கருத்து. அப்படி மண்ணாங்கட்டி சித்தர் சாகாவரம் பெற்றவரா? இந்த உலகத்திலேயே எல்லாமே இரண்டு இரண்டாக தான் இருக்குது அசோகமித்திரன். கனவு ஒன்று, இனிப்பு கசப்புன்னு இருக்கின்றது. பூமிக்கு கூட ஒன்று தான், அதுலேயும் இரவு பகல்னு இரண்டாய் இருக்குது. உணர்வு, வலி, இன்பம்னு இரண்டாய் இருக்குது. மனித இனம் கூட ஆண் பெண்ணுன்னு இரண்டாய் இருக்குது. அதே மாதிரி சாவுங்கிற விஷயமும் ஏன் உண்டு இல்லைங்கிற இரண்டாய் இருக்கக்கூடாது? அப்படின்னா சாகாமல் வாழ முடியும்னு சொல்கிறீங்களா? வாழ முடியாட்டி மண்ணாங்கட்டியார் எப்படி கண்ணில் பண்ண முடியும்? அப்போ நெருநல் உளதொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்திவு உலகுங்கிற திருக்குறள் பொய்தானா? இந்த கேள்வியை அந்த மண்ணாங்கட்டிக்கிட்டேயே கேளுங்க சார். அப்படியே அழியாத அவருக்கு ஒரு மழையில் கரைஞ்சி போகிற மண்ணாங்கட்டிங்கிற பெயர் எதுக்குன்னு கேளுங்க. மணிமொழியாளர் அழகாக தூண்டிவிடலானார். இனி நாம் நம்முடைய கதைக்குள் செல்வோம். ஆவேசமாக வெளிப்பட்ட கணேசன் வெளியே நின்று கொண்டிருந்த அவனது காரில் ஏறிக்கொண்டு காரை மிக வேகமாக கிளை கொண்டு போவதில் ஒரு கோபமும் ஆத்திரமும் தெரிந்தது. அதே வேகத்தில் ரத்தியையும் தியாவையும் கூட அறைக்குள்ளிருந்து வெளியேறி தங்கள் அறையை நோக்கி செல்லுவது தெரிந்தது. ரத்தியின் விழிகளில் கண்ணீர். நிதானமாக கைலாச ராஜாவையும் அவருடைய மனைவி கஸ்தூரியும் வெளியே வந்து ஹாலில் அமர்ந்தனர். அவர்கள் முகத்தில் வாட்டம். பீட்டர் என்கின்ற அந்த வேலைக்காரன் பார்ப்பது தெரியாமல் பார்த்து கொண்டே இருந்தான். உள்ளே அறைக்குள் தலை குனிந்த நிலையில் பொறுமை கொண்டிருந்தாள் மஞ்சுளா. அருகில் குலசேகர ராஜாவும் சுந்தரவல்லியும் நின்று கொண்டிருக்க குலசேகர ராஜா மூர்த்தியை பார்வை பார்க்க அவன் புரிந்து கொண்டது போல மெல்ல விலகிச் சென்று அறையின் கதவை தாழிட்டு விட்டு வந்தான். இப்பொழுது அவர்கள் 4 பேர் மட்டுமே அந்த அறைக்குள். சுந்தரவல்லியின் விழிகளில் கூட கலக்கம். என்னங்க இவ எப்போ பாரு நம்மளை இப்படியே பயமுறுத்துறா? இன்றைக்கி எல்லாம் கெட்டு கணேசனும் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிவிட்டு கோபமாக போயிட்டான். இனி என்னங்க பண்ண போகிறோம் நாம் என்று விசும்பலுடன் கேட்டாள். இனிமேதான் சுந்தரம் எல்லாமே இருக்குது என்று தெம்பாக பார்த்தார் குலசேகரர். என்ன சொல்கிறீங்க? வெளிப்படையா என் பொண்ணு கழுத்தில் ஒரு தாலியை மட்டும் கட்டிடு, அதுதான் அவளுக்கு மருந்துன்னு சொல்லியும் காதில் வாங்கிக்காம இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இந்த வீட்டில் நீங்கள் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆவேசமாக கத்திட்டு வெளியே போயிட்டானே அந்த கணேசன். ஆனால் இனிமே தான் எல்லாமே இருக்குங்கிறீங்களே, எப்படிங்க அது? சுந்தரவல்லி நடந்து முடிந்ததை சொல்லி கேட்ட கேள்வி. முன் பதில் எதுவும் கூறாமல் தன் வசம் இருந்த மாரப்ப வாத்தியார் தந்திருந்த வசிய மருந்து கொண்ட மரக்குப்பியை காட்டினார் குலசேகரர். என்னங்க இது? வசிய குளிகை. ஐயோ, இது என்ன புதுசா? புதுசெல்லாம் இல்லை, காலங்காலமாக இருக்கிறது தான் சுந்தரம். அப்படி அவர் சொல்லும் பொழுது மஞ்சுளாவும் நிமிர்ந்து அந்த மா குப்பியை பார்த்தாள். இதில் இருக்கிற வசிய குளிகையை நம்ம மஞ்சு எப்படியாவது தான் கையால் கணேசனுக்கு சாப்பிட கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டா எல்லா சிக்கலும் நம்ம வரையில் தீர்ந்த மாதிரி தான் சுந்தரம். ஏங்க இதையெல்லாமல் நீங்கள் நம்புறீங்க? அப்போ நீ நம்பலையா? கதையில் தாங்க நான் படிச்சிருக்கேன், ஆனால் யாருக்கும் நடந்து நான் பார்த்ததே இல்லை. இப்போ பார்ப்பேன், கணேசன் வரையில் பார்ப்பேன். எப்படிங்க அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? அதனாலேயும் கணேசன் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமே. தெரிஞ்சு தான் சொல்கிறேன் சுந்தரம். இல்லைனா இதுக்கு பல கோடி கொடுக்க நான் ஒத்துக்கிட்டு இருப்பேன்னா? பல கோடியா?
ஆமாம் என்று ஆரம்பித்த குலசேகர ராஜா வழுக்குப்பாறை பகுதியில் மாரப்ப வாத்தியையும் ஜல்லி போதிமுத்துவையும் சந்தித்ததையெல்லாம் விவரமாக சொல்லத் தொடங்கினார். தன்னுடைய அறைக்குள் சிந்தனையோடு வந்து அமர்ந்து விட்டிருந்த ரத்தி தன் கைபேசியை எடுத்து கணேசனோடு தொடர்பு கொண்டாள். ஜி, சொல்லு ரத்தி, எங்கே போயிட்டீங்க? ஆஃபீஸில் தான் இருக்கேன். எங்களையும் கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம்ல? சாரி, டென்ஷனில் எனக்கு தோணலை. ஏன், நான் வந்தது பிறகு உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசினாங்களா அவங்க? இல்லை ஜி, நானும் விலகி வந்துட்டேன். நான் சொன்னப்போ நீங்கள் பெருசாக எடுத்துக்கல. இப்போ பார்த்தீங்களா? விடு, அதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு என் பதிலை சொல்லிட்டேன் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கு ஜி. உங்கள் அப்பா சும்மா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணிடான்னு உங்ககிட்ட கெஞ்சினதை பார்த்தீங்கல்ல. அவங்கள விடு, அவங்க அப்படித்தான். நீ வருத்தப்படாது, எல்லாம் போக போக சரியாயிடும். ஜி, என்னடா, நாம் தனியாக போயிடலாம் ஜி. நீ இதைத்தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நிரந்தரமாக போகிறத பற்றி அப்புறம் யோசிப்போம். தற்காலிகமாக வேணும்னா நீ முன்னே ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஏற்காடு பங்களாவுக்கே போயிடலாம். அது போதும் ஜி, அது போரும். ஆனால் அங்கே போயிட்டு நீ அந்த சாமியாரை பார்க்க போகிறதெல்லாம் கூடாது ஜி. அவர் நல்லவர் ஜி. நம்ம தியாவை நமக்கு மீட்டு கொடுத்தவர். அதோட அவர் எங்கள் நாகவம்சத்தில் வந்தவர். நீ அதையெல்லாம் மறக்கலையா ரத்தி? நீ இப்போ அரண்மனை குடும்பத்து மருமக. எங்கள் அம்மாவுக்கு பிறகு நீ தான் ரத்தி எல்லாமே. இப்படி நீங்கள் சொல்கிறத கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது ஜி. இவ்வளவு தூரம் என்னை ஒரு ராணியாக நினைக்கிற நீங்கள் இன்றைக்கி ராணிக்கு கொஞ்சம் அவள் விருப்பப்படி நடக்கிற சுதந்திரத்தை கொடுக்கக்கூடாதா? விடமாட்டியா? சரி, உன் விருப்பப்படியே நடந்துக்க. ஆனால் முட்டாள்தனமாக எது ஒன்று நடந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இல்லை ஜி, அவர் தெய்வீகமானவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான சாமியார் நிச்சயமாக இல்லை. சரி ரத்தி, ஒரு மாதத்துக்கு தேவையான துணிமணியோட தயாராகிடு. நான் கொஞ்ச நேரத்தில் வர்றேன். நாம் இன்னிக்கே கிளம்பிடலாம். கணேசன் சொல்லி முடித்து ரத்திக்குள் ஒரு பெரும் நிம்மதி. முகத்தில் உற்சாக களை. மளமளவென்று துணிமணிகளை எடுத்து சூட்கேஸுக்குள் அடுக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அந்த அறைக்குள் நுழைந்திருந்தனர் கைலாசராஜாவும் கஸ்தூரியும். அவர்களை பார்க்கவும் ரத்தியிடம் ஒரு மரியாதை கலந்த தயக்கம். என்னடி, துணியெல்லாம் பெட்டியில் வச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கே கிளம்பிட்ட? கஸ்தூரி சற்று தாட்டியமாகவே கேட்டாள். மாஜி, அது நாங்கள் ஏற்காட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் கொஞ்ச நாள் அங்கே இருக்கலான்னு முடிவு செய்திருக்கோம். தயங்கி தயங்கி மென்று விழுங்கி பேசினாள் ரத்தி. ஓ, தனி கொடுத்தனம் போக போகிறேன்னு சொல்லு. நை நை, அப்படியெல்லாம் இல்லை. என்ன அப்படிலாம் இல்லை? என் தலையெழுத்து நான் உங்ககிட்டெல்லாம் வந்து நின்று பேசும்படியாக பண்ணிட்டான் என்னோட பிள்ளை. நடந்ததே எல்லாம் பார்த்தேனே. என்ன சொல்கிறீங்க மாஜி? என்னத்த சொல்ல, உன் காலில் வேணா கூட சொல்ல விழறேன். கணேசனை மஞ்சு கழுத்தில் ஒரு தாலியை கட்ட சொல்லு. இப்படி விட்டா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவாடி. அப்புறம் இந்த குடும்பத்துக்கே பெரிய வடுவாக மாறிடுண்டி அது. கஸ்தூரி எதற்காக வந்திருக்கிறாள் என்பது ரத்திக்கு புரிந்துவிட்டது. தன் பங்குக்கு கைலாசராஜாவும் வாயை திறந்தார். இதனால் உனக்கு எந்த பாதிப்பும் வராதபடி நான் பார்த்துக்கிறேன். இப்போவே கூட எங்கள் சொத்தில் ஒரு பங்கை நாங்கள் உன் பேரில் எழுதிடுறோம். இந்த சொத்துக்கும் சுகத்துக்கும் தானே நீ என் மகனை கல்யாணம் செய்துக்கிட்டு இருக்கே. அவர் கேட்ட கேள்வி ஒரு சுத்தியால் அவள் மண்டையில் ஓங்கி அடித்தது போல இருந்தது. மாஜி, நாய், நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நான் உங்கள் பையன் காதலிக்கவே இல்லை. அவர்தான் என்ன காதலிச்சார். அப்போ என்ன நடந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. வேண்டாம், இப்போ அது தெரிஞ்சு என்ன ஆக போகுது? இவ்வளவு நாள் நாங்கள் ஏதாவது பேசியிருப்போமா? இப்போ ஏன் நாங்கள் பேசுகிறோன்னு உனக்கு தெரியும் தானே. மஞ்சு கணேசனுக்குன்னு பிறந்தவன். ஆனால் அவனை இடையில பூந்து டீ கொண்டு போயிட்ட. நாங்களும் எங்கள் மகன் சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷம்னு விட்டு கொடுத்துட்டோம். ஆனால் அது மஞ்சு வரையில் ஒரு மனவியாதியாகி அவளை நோயாளியாகவே ஆக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ என்னடானா அது தற்கொலை வரைக்கும் போய் நிற்குது. கஸ்தூரி இப்படியெல்லாம் பேசி ரத்தி பார்த்ததே இல்லை. இதோ பார், கணேசன் வந்தா அவங்கிட்ட சொல்லி மஞ்சு கழுத்தில் ஒரு தாலியை கட்ட வை. நீ நினச்சா அது முடியும். எங்களுக்கு அந்த பொண்ணை கொன்ன பாவம் வந்து சேர வேண்டாம். கைலாசராஜா தன் பங்குக்கு பேசியதை அறைக்கு வெளியில் வந்தபடியே கடந்து கொண்டிருந்தாள் மஞ்சு. அவளுக்குள் இப்பொழுது ஒரு புது நம்பிக்கை. ஒரு புறம் கைலாசராஜாவும் கஸ்தூரியும், மறுபுறம் வசிய கொள்கை. ஒரே சமயத்தில் இரண்டு முயற்சிகள். நிச்சயம் இதில் ஒன்று வென்றுவிடும் என்று அவளுக்குள் தோன்றிய பொழுது உள்ளே ரத்தி மயங்கி விழுந்திருந்தாள்.
அதைத் தொடர்ந்து ஒரே பரபரப்பு, படபடப்பு. கணேசனும் போன வேகத்தில் திரும்பியிருந்தான். அவனை பார்க்கவும் எல்லோரும் கப் சிப். கணேசன் ரத்தி முகத்தில் தண்ணீரை தெளித்து பார்த்தான். மெல்ல கண் விழித்தாள் அவள். அப்படியே வாந்தியும் எடுக்கத் தொடங்கினாள். பதிலுக்கு கஸ்தூரியிடம் ஒரு பகீர் உணர்வு. கஸ்தூரியின் முகம் போன போக்கை கைலாசராஜாவும் கவனித்தார். கணேசனோ தன் செல்போன் மூலம் டாக்டரை அழைக்கத் தொடங்கியிருந்தான். ரத்தி மிக சோர்வாக தெரிந்தாள். கணேசன் டாக்டரை அழைத்துவிட்டு அவளிடம் ஊன்றத் தொடங்கிவிட்டான். என்ன பண்ணுது ரத்தி? நல்லா தானே இருந்த? தெரியலிங்க ஜி, ஒரு மாதிரியாய் இருக்கு. இரு, டாக்டர் வந்துடுவார், ஒரு ஊசி போட்டா எல்லாமே சரியாயிடும் என்றவன் அப்பா அம்மா என இருவர் பக்கமாகவும் திரும்பினான். பார்வை நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா என்று கேட்டது. அவர்களிடம் திருதிருப்பு. என்ன கல்யாண விஷயமா? நான் இல்லாத நேரமாக பார்த்து இவளை ஏதாவது குழப்புனீங்களா? கச்சிதமாக கேட்டான் கணேசன். இல்லை ராஜா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுன்னு தான் சொன்னோம். இவ யார் பெரிய மனசு பண்ணுறதுக்கு? உங்களுக்கு அறிவில்லை? முடிவெடுக்க வேண்டியவன் நான் தான் தெளிவாக சொல்லிட்டேனே. பலத்த குரலில் அவன் கத்தியது வெளியில் எதிரொலித்தது. கத்தாத ராஜா, கண் எதிரிலேயே மஞ்சு படுற பாட பார்த்தேனே. என்ன பெரிய பாடு இந்த உலகத்தில்? நான் மட்டும்தான் ஆம்பளையா? நான் இப்போ 6 வயசு குழந்தைக்கு அப்போ அதையெல்லாம் பார்த்தோம். என்னை விரும்புகிற அவளால் எப்படி முடியுது? நீங்கள் புத்தி சொல்ல வேண்டியது தானே அவளுக்கு, எனக்கு இல்லை நீங்கள் சொல்ல வேண்டியது. திரும்பவும் கத்தினான் கணேசன். அதை மூர்த்தி ஒருபுறம் மறைவாக இருந்து கேட்டபடியே இருந்தான். அதற்கு மேல் அங்கிருந்தால் பேச்சு வளரும் என்று உணர்ந்த கைலாசராஜாவும் கஸ்தூரியும் ஒரு பெருமூச்சோடு அங்கிருந்து அகன்றுவிட சில நிமிடங்களில் லேடி டாக்டர் மீரா கிருஷ்ணகுமார் உள்ளே நுழைந்தாள். அடுத்த சில நிமிடங்களில் ரத்தி திரும்பவும் தாயாகிவிட்ட செய்தி அந்த பங்களாவுக்குள் முழுவவே பரவத் தொடங்கியது. கணேசராஜாவிடம் அதுவரை நிலவி வந்த வெப்பம் ஆவியாகி முகத்தில் ஒரு புன்னகை தோன்றி இருந்தது. ரத்தியிடமும் வெட்மை கலந்த ஒரு முகபாவம். அப்புறமா ஒரு க்ளீன் செக்கப்புக்கு கூட்டிக்கிட்டு வாங்க, இப்போதைக்கு இந்த டேப்லெட்ஸ்களை வாங்கி கொடுங்க என்றபடி அந்த லேடி டாக்டர் விடைபெற்று கொண்டாள். அவள் அகலவும் நேராக கைலாசராஜாவிடமும் கஸ்தூரியிடமும் சென்றவன், கேட்டீங்க தானே, நான் திரும்பவும் அப்பாவாக போகிறேன். இந்த தடவை நிச்சயம் எனக்கு மகன்தான் பிறப்பான்னு நான் நம்புகிறேன். நம்ம குடும்பத்தோட வாரிசு வரப்போகுது. நீங்களும் சந்தோஷப்படணும், ரத்திக்கிட்டையும் பொறுப்பாக அன்பாக நடந்துக்கிடணும் என்றான். தன் அறைக்குள் இருந்த மஞ்சுவுக்குள் எரிமலை ஒன்று வெடித்து விட்டது போல ஒரு வெப்பம். அதை பார்த்த அவள் அம்மாவான சுந்தரவல்லிக்கு அடுத்து அவள் என்ன செய்வாள் என்பது புரிந்து விட்டது. நல்ல வேளையாக அறைக்குள் நுழைந்தபடி இருந்த குலசேகர ராஜாவை பார்த்து சற்று சமாதானமானாள். என்னங்க இது, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதையாகிடுச்சே என்று தொடங்கினாள். அது எது வேணா ஆகட்டும் சுந்தரம், நீ கலங்காத. மஞ்சு, உனக்கும்தான் சொல்கிறேன் என்றார் குலசேகரர். இல்லைப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் இனி உயிர் வாழறதுலேயும் அர்த்தமே இல்லை என்று வெறுப்போடு சொன்னாள் மஞ்சு. இது மாதிரியெல்லாம் லூசு மாதிரி பேசாத. இப்போ தான் நீ நம்பிக்கையோடு இருக்கணும். எப்படிப்பா? அத்தான் பேசுனது கேட்கலையா நீங்கள்? நீ ஏன் கேட்காம? எல்லாமே மாறும் மஞ்சு. என்ன உங்கள் வசிய மருந்தாலையா? ஆமாம், அதுதான் இப்போ என்னோட ஒரே நம்பிக்கை. என்ன நம்பிக்கையோ? மருந்துன்னா அது வியாதியை குணப்படுத்தும். இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இதை எப்படி மருந்து குணப்படுத்த முடியும்? புரியவே இல்லை எனக்கு. சுந்தரவல்லி சடைத்து கொண்டாள். இதோ பார், இப்படியெல்லாம் எனக்கு கேள்வி கேட்க தெரியும். கேட்டவன் தான் நான். ஆனால் எனக்கு இதை கொடுத்தவன் என் கண்ணுக்கு எதிரிலேயே ஒரு காட்டு யானையை அடக்கி காட்டிடுத நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, சர்க்கார் அடித்த ரூபா நோட்டோட நம்பரை அவன் பார்க்காமலே சொல்லுறான். மனசில் நினைக்கிறத எல்லாமும் சொல்கிறான். அடுத்து இதுக்கு விலை 20 கோடி. சும்மா இல்லை. குலசேகர ராஜா கொந்தளித்தார். எல்லாமே சரிதாங்க. இப்போ பார்த்து அவள் திரும்ப உண்டாகி இருக்காளே, அந்த முதல் வாரிசும் பூரணமாக குணமாகி ஓடி விளையாடுது. இதையெல்லாம் எப்படி நாம் கடக்க போகிறோம்? எப்படி கடக்க போகிறோன்னா கடந்து தானே தீரணும். கடந்தாதான் சொத்து, உரிமை, சுகம் எல்லாமே. இல்லாட்டி இப்போவே நாம் கிளம்பி போய் நம்ம தென்னந்தோப்பில் விளையாடுறத தின்னுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இருப்போம். என்ன சொல்கிற நீ? தீர்மானமாக கேட்கச் செய்தார் குலசேகர ராஜா. சரிங்க, பொறுத்தது பொருத்தம், இதுக்கும் பொறுப்போம். ஆமாம், எங்கே அந்த மருந்து?
சுந்தரவல்லி கேட்க அந்த மரக்குப்பியை எடுத்து முன்னே வைத்தார் குலசேகர ராஜா. அதை சுந்தரவல்லி திறந்து பார்த்தால் உள்ளே மிளகு வடிவில் சில உருண்டைகள். ஏங்க, இதுவா அவசியம் இருந்து? ஆமாம், பழத்தில் வச்சு கொடுத்துடணும். கொடுக்கறது யாருக்கும் தெரியாதுங்கிறது ரொம்ப முக்கியம். யாருங்க இதை கொடுக்கணும்? வேற யார்? நம்ம மஞ்சுளா தான். அவதானே அவனை கட்டிக்க போகிறவ. அது சரி, இவளை பார்த்தாலே முகம் சுளிக்கிற கணேசன் எப்படிங்க இவ கையால் பழத்தை வாங்கி சாப்பிடுவான்? சாப்பிட்டு ஆகணும். அதை இவளும் சாதிச்சு ஆகணும். எல்லாமே மடிமேலே வந்து பொத்துன்னு விழாது. நாம் கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு ஆகணும். குலசேகரர் சொன்ன மறுவினாடியே அந்த மரக்குப்பியை சுந்தரவல்லியிடமிருந்து பெற்ற மஞ்சுளா, நான் இதை சாதிச்சு காட்டுறேன் என்றாள் ஆவேசமாக. பார்த்து, இந்த மருந்து வீணாகிடக்கூடாது. திரும்ப அவன்கிட்ட நான் இதை கேட்டு வாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. குலசேகர ராஜா எச்சரித்திட, சுந்தரவல்லியும் ஆமோதித்திட, மஞ்சுவின் முகத்தில் பலமான தீர்க்கம். டாக்டர் தந்திருந்த மாத்திரையுடன் ஒரு வெள்ளித்தம்ளர் நிறைய பாலையும் ரத்தி முன் நீட்டியபடியே நின்றிருந்தான் கணேசன். ஜி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமமா? நீ என் வாரிசை இப்போ சுமந்துக்கிட்டு இருக்க. ஜூனியர் கணேஷ் வரப்போகிறான். அவன் சும்மா கொழுன்னு இருக்க வேணாம். மிக ஆசையாக பேசினான் கணேசன். அவளுக்கும் ஆறுதலாக இருந்தது அந்த பேச்சு. ஜி, நாம் ஏற்காடு போக போகிறது உறுதிதானே? அதுவா? இந்த நிலையில் அங்கே தனியாக நீ இருக்கிறது எந்த அளவுக்கு சரியான்னு யோசித்து பார்க்குறேன் ரத்தி. இல்லை ஜி, போயிடலாம் ஜி. இல்லை, உனக்கு கண்காணிப்பு அவசியம். அங்கே பங்கஜம் இருக்கா, அவள் பார்த்துக்குவா ஜி. உனக்கு மட்டும் அப்பா அம்மா இருந்திருந்தா இப்போ நல்லா இருக்கும்ல. கணேசன் அப்படி கேட்டுவிட்டு தாய் வீட்டு நினைவை மூட்டுவான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கச்சிதமாக அப்பொழுது அந்த அறைக்குள் மஞ்சு நுழைந்தபடியே இருந்தாள். அவளை இருவருமே எதிர்பார்க்கவில்லை. சாரியத்தான், நான் விஷ் பண்ணத்தான் வந்திருக்கேன் என்றபடி இதமாக ஆரம்பித்தாள் அவள். அப்படியே ரத்தியை நெருங்கி அவள் தலைமுடியை வருடி, ரத்தி, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீ நல்ல ஆண் பிள்ளையா பெற்று என் அத்தானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் என்றாள். ரத்தி நிர்மலமாக தலையை ஆட்டினாள். இதோ பாரு மஞ்சு, நீ இப்படி வாழறதை விட பெரிய விஷயம், வாழ்த்துறதை விட பெரிய விஷயம் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான். நீ இப்போவே ஒன்று சொல்லு, நான் உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை பார்க்குறேன்னு பாரு. சரியத்தான், உங்கள் சந்தோஷந்தான் இனி என்னுடைய சந்தோஷம். அப்படியே செய்யுங்க. நிஜமாவா சொல்கிற? ஆமாம், எனக்கு இனி உங்கள் விருப்பம் எதுவோ அதுதான் என்னோட விருப்பமும். கிரேசி, அப்போ ஏன் அப்படி நடந்துக்கிட்ட போது? அதுதான் எனக்கே தெரியல. அதை விடுங்க. இனி நான் நீங்கள் சொன்னாலும் என்ன சொன்னாலும் கேட்டிருப்பேன். போருமா? ஓ, நீ இவ்வளவு சீக்கிரம் மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. எதிர்பாராததெல்லாம் நடக்கிறது தானே மனிதனோட வாழ்க்கை. மஞ்சு பொடி வைத்து பேசியது கணேசராஜாவுக்கு புரிந்ததோ இல்லையோ, ரத்திக்கு நன்றாக புரிந்தது. அவளுக்குள் பய உணர்வுகள், பானை நண்டுகள் போல அந்த உணர்வுகள் ஊறத் தொடங்கின. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.